மோதிரம். இது எதுக்கடி விற்க போன நீ? முல்ல விற்க போனியா? முன்னாடி நகையை கொடுத்து விற்க சொல்லிட்டு இப்ப உண்மை தெரிஞ்சதும் நடிக்கிறியா தானோ? அம்மா ப்ளீஸ்மா. ஆமாம்மா, நான் தான் விற்க போனேன். ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. போதுமா? நீ கொடுத்த எல்லா நகையும் எடுத்துட்டு போயிடு. நான் எதையும் விற்கவும் செய்யல, ஒண்ணும் செய்யல. அத வச்சு பிரச்சனை பண்ணதம்மா. இங்க யாரையும் எதுவும் சொல்லாத. நீ போமா. ஏ கஸ்தூரி, வா போலாம். அக்கா கொடுங்கக்கா கீரைய. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லு மீனா. அத நீங்களே சொல்லுங்களேன். நீயும் ஏன் இப்படி பேசுற? இல்ல நீங்க சொன்னது அவங்களுக்கு கேட்டிருக்கும். அக்கா சாரிக்கா. வேண்டாம், என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். நான் பண்ணது தப்புதான். அதுக்காக பேசாம இருக்காதீய. மீனா, இதெல்லாம் முடிச்சிட்டு உள்ள வந்து கொடுத்துரு. அக்கா விடுங்கங்க, அவங்களே வந்து பேசுவாங்க. ஐய, ஏங்க இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்கீங்க? விடுங்க. இவங்களுக்கு நீங்க மோதிரம் வித்ததெல்லாம் பிரச்சனை இல்ல. உங்க அம்மா வந்து இங்க சண்டை போட்டாங்கல்ல, அதான் பிரச்சனை. எங்க அம்மாவுக்கு அறிவே கிடையாதுங்க. எங்க அத்தாச்சி அதுக்கு மேல. அவங்கள நம்பி ஒரு விஷயம் சொன்னா அதை எப்படி வந்து கோதி விட்டுட்டு போறாங்க பாத்தியல்ல. உங்க அத்தாச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க? வேற என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் அத்தாச்சி கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு பெரிய பிரச்சனையாகணும் நினைச்சு பாக்கலங்க. உங்களுக்கு ஏதோ பண தேவை, எனக்கு புரியுது. உங்களுக்கு பணம் வேணும்னு நீங்க அக்கா கிட்ட தானே கேட்டீங்க, சரியா? அவங்க கொடுக்கலன்னா நாம என்னங்க செய்யறது? பேங்க்குக்கு போய் கொள்ளைய அடிக்க முடியும். இந்த வீட்ல இதாங்க பிரச்சனை. நம்ம கிட்டயும் பணம் இருக்காது, ஜீவா கிட்டயும் இருக்காது, கதிர் கிட்டயும் இருக்காது. பணமே இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாரும் தூங்கணும், அவ்வளவுதான். நீங்க இவங்க கிட்ட பணம் கேட்டீங்க, கொடுக்கல. அதனால நீங்க மோதிரத்தை விற்க போனீங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இவங்களும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நாமளும் எதுவும் செய்யக்கூடாதுன்னா நம்ம என்னதாங்க பண்றது? இத பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், இவங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க. நான் அடிக்கடி ஜீவா கிட்ட சொல்லுவேன், ஆனா அவனுக்கு தான் புரியவே புரியாது. இந்த வீட்டுல தான் உனக்கு எல்லாம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லுவான், ஆனா ஒண்ணுமே கிடைக்காது. நேர நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், ஆனா நாம ஆசைப்பட்ட ஒரு குண்டூசி பின்ன கூட நம்மளால வாங்க முடியாது. அதான் இந்த வீடு. ஏங்க, இதான் டைம்னு இந்த மாதிரிலாம் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. இதாங்க உண்மை. ஜீவா கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், உனக்குன்னு ஒரு சம்பளம் கேள்றான்னு. ஒண்ணுமே நடக்கல. கஷ்டம்தாங்க. அவங்க மட்டும் எப்படி அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? நம்ம நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். ஏங்க, நான் இந்த மாதிரி போட்டு கொடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் நம்ம நிலைமைய சொல்லி புலம்புறேங்க. எனக்கும் இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லைங்க. என்னத்த சொல்றது? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி வேலையாகும்? மீனா, அந்த கொத்தமல்லி எடு. மீனா, உன்ன சொன்ன காய்கறி எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் வா. இதை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். மகாராணி உத்தரவு போட்டாங்க.
தனோனி ம்? இன்னைக்கு என்ன சாப்பாடு நீ? ஏண்டா டெய்லி ஒரே சாப்பாடு தானே சாப்பிடுற, அப்புறம் ஏன் தினமும் இதே கேள்வி கேக்குற? டெய்லி ஒரே சாப்பாடு சாப்பிடுறோமா? அதானே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு ஒவ்வொரு காய் தானே சாப்பிடுறோம். இல்லடா, ஒவ்வொரு நாளும் இந்த குழம்பு சோறு காய்கறி அந்த டைப்ப சொன்னேன். ம். ம்? ஏன் மீனா, நீ டெய்லி புடவை தான் கட்டுற, அதுக்காக ஒரே புடவை தான் கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னா ஒத்துப்பியா? ஐயோ, அதை எப்படி நான் ஒத்துப்பேன்? மாட்டேல. அப்புறம் சாப்பிட மட்டும் ஒண்ணுன்னு சொல்ற? அண்ணி செம்ம ஆன்சர் அண்ணி. எப்படி பட்டு பட்டுன்னு அடிக்கிறீங்க பாருங்க. நீங்க கோர்ட்ல வக்கீலா இருக்கணும் அண்ணி. நான் கூட நினைச்சிருக்கேன்டா, எனக்கும் ஆசைதான், ஆயிருக்கலாம்ல. அவ்வளவுதான், நம்மலாம் செத்தோம். அப்புறம் அங்க என்ன முணுமுணுப்பு? இல்ல இல்ல, இப்ப கூட நீங்க கலெக்டரா இருக்கலாமேன்னு சொன்னேன். கலெக்டரா? வக்கீல் வக்கீல். ஆ, வீட்டை இவ பாத்துக்குவா தானோ, நீ போய் வக்கீலாகு. வீட்டு தானே, நான் பாத்துக்கிறேன். ம், அப்படியே பார்த்துட்டாலும். ஆமா, ஆம்லெட்டுக்கு வெங்காயம் வெட்ட சொன்னே, வெட்டிட்டியா? ஐயோ, மறந்துட்டேன். அக்கா நான் வெட்டி வச்சிருக்கேன்க்கா. மீனா போ, போய் வெட்டி ஆம்லெட் மட்டும் போடு போ. ம், சரி. நான் போடவாக்கா? மீனா, நான் உன்கிட்ட தானே சொன்னேன், நான் வேற யார்கிட்டயும் சொல்லலன்னு சொல்லு போ. அக்கா இப்படி சொல்லாதியக்கா, காலையில இருந்து நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து பேசல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. அக்கா நான் செஞ்சது தப்புதான்க்கா, இப்படியெல்லாம் ஆகும்னு நினைச்சு செய்யலக்கா. நினைச்சிருக்கணும். இங்க யாரும் சின்ன பிள்ளைங்க கிடையாது, இப்படி பண்ண இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும். இஷ்டத்துக்கு எல்லாரும் தனித்தனியா ஆடுறதுக்கு நம்ம எல்லாரும் ஏன் இப்படி சேர்ந்திருக்கணும்? அதானே, பார்வதி வந்து பேசிட்டு போனதுல இருந்து என் மனசே ஆறல. அவ என்னமோ போட்டு நகையில நாம வித்து தின்னுட்ட மாதிரி பேசுறா. அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அத்தை? ஏன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? தெரிஞ்ச நீ ஏன் அப்படி செஞ்ச? அன்னைக்கு பணத்தை விளையாட்ட தான் கேக்குறேன்னு நினைச்சேன். சீரியஸா உனக்கு பணம் தேவை இருந்தா என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, நான் கொடுத்திருப்பேன்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு ஏன் முல்லை இப்படி பண்ற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாங்க மாமா. ஜீவா எங்க மாமா? ஏதோ கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான், வந்துடுவான். நான் போய் ஆம்லெட் போடவா? அக்கா நான் போடுறேன்க்கா. மீனா, உன்னதானே ஆம்லெட் போட சொன்ன, போய் போடு போ. ஆம்லெட்டை உடைக்காம எடு என்ன? ம். ஏண்டா வேணா, என்ன? காலேஜுக்கு போனியே, எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி மொக்கையா தானே இருந்துச்சு. டேய், சாரி சாரி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நல்லா தானே இருந்துச்சு. இந்தடா கண்ணா, இந்த கணக்கு கொஞ்சம் செக் பண்ணு. சரக்கு லோடு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பார்த்து சொல்லு. இந்த அவன்கிட்ட குடுறா. என்னடா சாப்பிட்டு அப்புறம் பண்ணட்டுமா? டேய், ஆம்லெட் ரெடி ஆகிறதுக்குள்ள பண்ணலாம்டா, பண்ணு. ஐயோ, இந்த கணக்கு டேலி வேற ஆகாதே. மாமா நான் வேணா பாக்கட்டுமா? அக்காவும் பேசல, அத்தையும் பேசல, இப்ப நீங்களும் பேச மாட்டீங்களா மாமா? நான் பண்ணது தப்புதான் மாமா, அதுக்காக இப்படி எல்லாரும் பேசாம இருக்காதீங்க மாமா, எனக்கு அழுகையா வருது மாமா. அதான் எல்லாருக்கும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க தெரியுமே, அப்புறம் நாம பேசி மட்டும் என்ன ஆக போகுது மாமா? அக்கா நான் தான் தப்புதான்னு சொல்றேன்லக்கா. இங்க பாருப்பா, தப்பு தான் ஒரு வாரத்திலாம் சொன்னால் சரியாகாது. நான் வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாமா, அப்படியே பண்றேன் மாமா. இன்னைக்கு உங்கள் அப்பா கடைக்கு வந்தார். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா முள்ள மோர் தடை வைக்கிற அளவுக்கு போயிருக்கே,
ஏதாவது பண உதவி வேணுமான்னு கேட்குறாரு. அவன் வேற வந்தானா? ஆமாம்மா. ஊருக்கே தெரிஞ்சிருக்கோம் இந்நேரம். சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருக்காதா அத்தை? எப்போ முல்ல, நீ நகை வைக்க போகிற விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாது. ஆனால் கடை வீதியில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்கள் வீட்டு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அத்தை கோவப்படுறத தாண்டி இந்த வீட்டில் ஒன்று என்னவா வச்சுருக்கோம்னு நினச்சாங்கடா வருத்தப்பட மாட்டாங்களா? இதெல்லாம் தேவையா? ஏப்பா, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றக்க அந்த வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு விஷயமா உனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறேன். அப்படி பண்ணது எல்லாமே இப்போ ஒன்றுமெல்லாம் போச்சு. மாமா தப்புதான் மாமா. அண்ணா, தலைவலிக்குது, வந்து கொஞ்சம் காஃபி போட்டு கொடு. அக்கா நான் பண்ணது தப்பு. டே கண்ணா, சாப்பிட நேரமாச்சு, அத்தையை உள்ள கூட்டிட்டு வா. அக்கா கண்ணா, என்னை உள்ள கூட்டிட்டு போடா. அண்ணி, நீங்க பண்ணது எனக்கே கோவம் வருது, அவங்களுக்கு வராதா? விடுங்க, பேசுவாங்க. அண்ணி, இந்தாங்க என்னடா இது? பாருங்க. அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா ஜீவா? மாமா, பாட்டியலா? இப்பதாண்டா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. உடஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சா அன்னைக்கே அதை மாத்தி கொடுத்துருப்பேன். நீ எதுனாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணி. அப்படின்னா உடைக்காம இருன்னு நீதான் மீனா கிட்ட சொல்லணும். அப்பா, இவ்வளவு நேரம் முல்லைக்கிட்ட சத்தம் போட்டு தலை வலிச்சுது. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. முன்ன இருந்ததை விட போட்டோ நல்லா ஷைனிங்கா இருக்குல்ல மாமா? நல்லா இருக்குடா ஜீவா. தேங்க்ஸ்ண்ணே. அத உடனே செஞ்சிருக்கான் பாருங்க, அதான் பெரிய விஷயம். ஆமல்ல, இது வீட்ல இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடா. இம்புட்டு வருத்தப்பட்டிருக்கீங்க, அண்ணங்கிட்டையும் சொல்லல, ஏன்ட்டையும் சொல்லல. ஏன் நீ இப்படி பண்றீங்க? அதை வச்சு நீயும் மீனாவும் சண்டை போட வேண்டான்னு தான். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸா? அது சரி, இதெல்லாம் என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க? நான் பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வைங்களேன், இங்கனையே உட்காந்து 4 ஊரா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமா, இந்த போட்டோவை நாம அங்க மாட்ட போறோமா? ஆமா, உங்க ரூம்லதே மாட்ட போறோம். நான் இப்பவே மாட்டிடுறேன், இல்லனா ஹாலோட மாட்டிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உன் விருப்பம்டா. சரி, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் கை கால் கழுவிட்டு வாங்க. ம், வாங்க மாமா. வரேன்டா ஜீவா. ம். ஜீவா, ஏன் ஜீவா பேசவே மாட்டேங்கிற? என்ன வயசு சொல்ற? ஏன்டா யாரோ மாதிரி பேசுற? என்ன வேணும் உனக்கு? உனக்கு இந்த போட்டோக்கு ஃப்ரேம் போடுறதுக்குலாம் நேரம் இருக்கு, ஆனா என் கூட பேச நேரம் இல்ல, அப்படிதானே? இப்ப இந்த போட்டோவுக்கு ஃப்ரேம் போட்டதே உன் பிரச்சனை, அப்படித்தானே? ஐயோ,
எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. அதான் உடைஞ்சு போன போட்டோவுக்கு திரும்பவும் ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்துட்டால. அப்புறமும் ஏன்டா என் கூட பேச மாட்டேங்கிற? திரும்ப ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டா நீ பண்ணது தப்புலன்னு ஆயிடுமா? நான் வேணும்னு பண்ணல ஜீவா. அது தெரியாம விழுந்து உடைஞ்சு போச்சு. நீ இதை கலட்ட போய் தானே போட்டோ கீழே விழுந்து உடஞ்சது. எதுக்கு அதை கழட்டணும்னு கேட்குறேன். அது அது நம்ம போட்டோவை மாட்டலான்னு கழட்டுன. ஆமா, நம்ம போட்டோவை மாட்டிட்டாலும் நம்ம அப்படியே பெருசா சந்தோஷமா வாழ்ந்து கிழிச்சிருவோம். போட்டோ மாற்றலாமா? அதே இப்ப குறைச்சல. ஏன் ஜீவா இப்படி எல்லாம் பேசுற? நம்ம சந்தோஷமா இல்லையா? டெய்லி ஒரு சண்டை ஒரு பிரச்சனை, அப்படியே சந்தோஷமா இருக்கும் பாரு. போவியா? நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. அப்பவும் இந்த மாதிரி பேசாத ஜீவா. தப்பெல்லாம் ஈஸியா ஜாலியா பண்ணிட்டு அப்புறம் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டா எந்த ஆங்கில எப்படி நடிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா நடிக்காத, போ பேசாம. நடிக்கிறேனா? பாருடா, கண்ணுல தண்ணிலாம் வருது. கடுப்பாக்காத மீனா. பேசாத ஜீவா, அந்த மாதிரி பேசாத. நீ இப்படி பேசாம இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அடுத்தவங்க சென்டிமெண்ட் கூட விளையாடுறதே உன் வேலையா போச்சு. யாரை பத்தியும் உனக்கு எந்த கவலையுமே கிடையாது. யார் என்ன கஷ்டப்படுவாங்க, யார் என்ன நினைப்பாங்க, எதை பத்தியுமே உனக்கு கவலை கிடையாது. எல்லாம் உன் இஷ்டப்படி நடக்கணும், நீ நினைச்சது நடக்கணும், அப்படிதானே? அப்படிலாம் இல்லடா. நீ ஒன்னும் பேச வேணாம். உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்குது. சும்மா பேசுறேன்னு சொல்லிட்டு நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் போட்டு படுத்தாத சொல்லிட்டேன். ஜீவா, ஜீவா, சாப்பிடலையா? இல்ல சரி போய் சாப்பிடு. இல்ல வேண்டாம். இங்க பாரு, பிரச்சனை சண்டையெல்லாம் அப்புறம். அதுக்காக ஏன் சாப்பிடாம இருக்கணும்? போய் சாப்பிடு போ. இல்லைங்க வேண்டாம், விடுங்க. ஏன்? தோணல. சாப்பிட்றதுக்கு பசிச்சா போதாதா? விடுங்க. அண்ணி உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு? சாப்பிடலேன்னா அப்ப உங்களுக்கு தோணலல்ல? என்ன தோணல? நான் சாப்பிடலையேன்னு உங்களுக்கு தோணலல்ல? இப்ப எனக்கு தோணா நீ போய் சாப்பிட்டுருவியா? இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், சண்டை திட்டெல்லாம் அப்புறம். அதுக்காக சாப்பிடாம இருக்காத போ. என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட சொல்றீங்களா? இங்க பாரு, யாரும் உன்னை அப்படி திட்டிரலையே. யாரும் திட்டல, யாரும் என்ன ஒண்ணும் சொல்லல. எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல, என்ன விட்டுருங்க. ஏன் அந்த மோதிரத்தை விக்க சொன்னேன்னு கேக்குறாரா பாத்தியா? ச்சே.